அவை அஞ்சாமை வகையறிந்து வல்லவை வாய்ச்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். சொற்களை அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள் அவையில் இருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவராயிருப்பின் பிழை நேருமாறு பேசமாட்டார்கள். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். கற்றவரின் முன் தாம் கற்றவற்றை அவருடைய மனத்தில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரினும் மேலானவராக மதித்து சொல்லப்படுவார். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்தஞ்சாதவர். அமர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல். அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரே ஆவார். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாங் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். அறிஞர்களின் அவையில் நாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்துச் சொல்லி நம்மை விட அதிகம் கற்றவரிடமிருந்து மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அவையில் பேசும் பொழுது குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் மறுமொழி சொல்வதற்கு ஏற்ற வகையில் இலக்கணமும் தருக்கம் எனப்படும் அளவை திறமும் கற்றிருக்க வேண்டும். வாளொடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. கோழைகளுக்கு கையில் வாள் இருந்தும் பயனில்லை, அவையில் பேசிட அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை. பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்தஞ்சு மவன் கற்ற நூல். அவை நடுவில் பேச பயப்படுகிறவன் என்னதான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்காலத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளை போலவே பயனற்றவைகளாகிவிடும். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதவர். அறிவுடையோர் நிறைந்த அவையில் அவர்கள் மனத்தில் பதியும் அளவுக்கு கருத்துக்களை சொல்ல இயலாவிடின் என்னதான் நூல்களை கற்றிருந்தாலும் பயன் இல்லை. கல்லாதவரிற் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். ஆன்றோர் நிறைந்த அவையில் பேசுவதற்கு அஞ்சுகின்றவர்கள் எத்தனை நூல்களை கற்றிருந்த போதிலும் அவர்கள் கல்லாதவர்களை விட இழிவானவர்களாகவே கருதப்படுவார்கள். உளரெனினும் இல்லாரோடொப்பர் களனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். தாம் கற்றவைகளை கேட்போரை கவரும் வண்ணம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவோர் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்கு சமமானவராகவே கருதப்படுவார்கள்.